முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ குட் நியூஸோட ஸ்டார்ட் பண்றேன். வெரி, 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 வெரி ஹேப்பி நியூஸ். 1,00,00,000 ஹிட் பண்ணிட்டோம். 1,00,00,000 தடவ முருகப்பெருமானுடைய மூலமந்திரம் போன சஷ்டியில ஆரம்பிச்சு, இந்த சஷ்டிக்கு 1 நாள் முன்னாடியே வந்து அம் நம்ம ஹிட் பண்ணிட்டோம். நம்ம என்ன நெனச்சோமோ அது பண்ணிட்டோம். முருகப்பெருமானுக்காக ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப, ரொம்ப மனசார வாழ்த்துறேன் உங்கள. முருகப்பெருமானுக்காக அதாவது எல்லாரும் இப்படி ஆயிரக்கணக்கான பேரு ஒண்ணா சேர்ந்து இப்படி ஒரு ஒரு 15 நாள் வந்து தொடர்ந்து மூலமந்திரம் சொல்லி 1,00,00,000 தடவ சொன்னது அப்படிங்கிறது மேபி வரலாற்றிலேயே நம்ம தான் பண்ணியிருப்போம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ முருகப்பெருமான் கிட்ட நேத்துலருந்து நான் வந்து வேண்டுறது ஒரே விஷயம் தான். முருகா 1,00,00,000 அடிக்க போறோம். கிட்ட வந்துட்டோம். நீ என்ன சொல்லப் போற? நீ எல்லாருக்கும் என்ன சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு எப்படியாவது தெரியப்படுத்து. அம் கண்டிப்பா எங்களுக்கு ஒரு மெசேஜ் கண்டிப்பா நீ குடுக்கணும் முருகா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப நெனச்சு வேண்டிட்டே இருக்கேன் ஆக்சுவலி. நேத்து ஃபுல்லா வந்து 1008 தடவ மூலமந்திரம் படிக்கும்போது ஃபுல்லா என்னுடைய வேண்டுதல் இது மட்டும் தான். ஸோ லிட்டரலி வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அவர் வந்து சொல்லுவாரு நம்புறேன் நமக்காக ஒரு செய்தி. யாருடைய கனவு வழியாவோ, ஏதோ ஒரு வழியாவோ வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். இதுல பங்கேத்துக்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஒரே ஒரு தடவ மூலமந்திரம் சொல்லியிருந்தாலும் சரி, கண்டிப்பா முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ மூலமந்திரம் படிச்ச எல்லாருக்கும் உங்க லைஃப்ல முக்கியமான ஒரு கட்டத்துல வந்து அந்த மந்திரம் கண்டிப்பா சத்தியமாக அது வேலை செய்யும். ஸோ எல்லோரும் சந்தோஷப்படுங்க, பெருமைப்படுங்க. இன்னும் வந்து தொடர்ந்து மூலமந்திரம் படிங்க. டெய்லி 108 தடவையாவது அட்லீஸ்ட் சொல்லிடுங்க. இந்த வருஷ கடைசிக்குள்ள 1,00,000 தடவ மீட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு கவுண்ட் மெயின்டெயின் பண்ணி, நீங்க வந்து இந்த 2026 முடியறதுக்குள்ள 1,00,000 தடவ படிங்க. ஏன்னா 1,00,000 தடவ படிச்சா நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கந்தகுரு கவசத்திலேயே சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது வந்து நிறுத்திறாதீங்க இதோட. சரியா? ஓகே. நம்மள இவ்வளோ தூரம் அவர் படிக்க வச்சிருக்காருன்னா சும்மாவா? அந்த பழக்கத்த கொண்டு வரதுக்காக தான் அவரு வந்து செஞ்சிருப்பாரு. அந்த பழக்கம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, உங்க வாழ்க்கையே அது மாற்றும். சரி, இப்ப வீடியோவோட மெயின் கன்டென்ட் போலாம். அம் ஸோ என்ன அப்டின்னா, இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த வேல்மாறல் அப்படின்னு சொல்ற ரத்தின பேழை அப்படிங்கிற அ இந்த புத்தகம் தான் எகைன் இந்த வீடியோவோட ஹீரோ. போன நேத்தைய வீடியோவோட தொடர்ச்சி தான் இது. ஸோ அது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. வள்ளியம்மாள் நமக்கு நம்ம லைஃப்ல ஒரு கருணையா உள்ள வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா கடைசியில தான் அந்த முக்கியமான சப்ஜெக்ட் பத்தி நான் பேச போறேன். ஓகேவா? நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கிற மாரி இருந்தா, முருகப்பெருமானை சுவாசிக்கவும், நேசிக்கவும் வைக்கும் பல பதிவுகள், நூற்றுக்கணக்கான பதிவுகள் பார்த்துட்டு வரோம். எங்களோட இணைஞ்சுக்கோங்க. பல நல்ல விஷயங்கள் நாங்க சேர்ந்து பண்றோம். எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தடுத்து நான் வந்து வாய்ஸ் எல்லாம் ஷேர் பண்றேன். ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் மெசேஜா வந்தது. ஸோ நானே சொல்லிடுறேன். சகோதரிக்கு வந்து ஒரு கனவு வருது. விடிய காலையில ஒரு கனவு வருது. ஒரு சிவன் கோயில் இருக்கு. கருவறை கிட்ட போறாங்க. அங்க ஓடு ஓடு மாரி சொல்றாங்க. அங்க போய் பார்த்தா, சிவலிங்கத்துக்கு பதிலா அங்க என்ன இருக்குன்னா, ஒரு பெண் சிலை. பச்சை கலர் சாரி போட்டுட்டு ஒரு பெண் சிலை இருக்கு. இவங்க பார்த்துட்டு "வள்ளிமா, வள்ளிமா" அப்படி சொல்லிட்டு கத்துறாங்க. அ பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க வந்து "பச்சையம்மா" அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி ஒரு கனவு வருது. இவங்க விழுக்குன்னு எந்திரிச்சுட்டாங்க. காலைல 7:45 மணி. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சது வள்ளிமா தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அ ஏன்னா வந்து இவங்க புக்கும் அப்பதான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அ ஸோ வள்ளிமா வந்துட்டாங்கன்னு தெரியுது. சாயந்திரமா ஒருத்தங்க பத்திரிக்கை கொண்டு வராங்க சாயந்திரமா அவங்க வீட்டுக்கு. அப்ப வந்து அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, வள்ளிமா நீங்க வந்து கனவுல வந்தது நீங்க தான் அப்படின்ன மாரி இருந்தா, இந்த பத்திரிக்கையில ஏதோ ஒரு இடத்துல வள்ளி அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. வேண்டிட்டு அவங்க போனதுக்கு அப்புறமா பத்திரிக்கைய கூர்மையா பார்க்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாண பத்திரிக்கையில பொண்ணு பேரே வேதவள்ளி. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது ரொம்ப கியூட்டா இருந்தது. அடுத்தது இன்னொரு வாய்ஸ் போடுறேன் கேளு. இதுல பாருங்க விபூதி வந்துச்சு. அதுக்கப்புறம் குங்குமம் வந்துச்சு. இப்போ திருப்புகழ் புத்தகத்துல சேர்ந்து குங்குமம் தான் வருது. ஸோ முறையா மஞ்சள் வந்திருக்கு. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல நிஜமா. ஸோ வேல்மாறல் புத்தகத்துல மஞ்சள் குங்குமத்தோட அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அது மாரி வள்ளிமா வந்து இப்போ மஞ்சள் குடுத்துருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம். இது ஒரே ஒருத்தவங்க இது மாரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்பலாம் கிட்டத்தட்ட ஒரு அந்த ஜூன், ஆகஸ்ட் மாசம் ஆரம்பிச்சது. திருப்புகழ் புத்தகம் அதுல ஆரம்பிச்சு, பாதி நேரம் ஆச்சரியப்படுறதுக்கே டைம் போயிருது. நிஜமா அப்படிதான் இருக்கு ஒண்ணு ஒண்ணு கேட்கும்போது. சிஸ்டர், உங்களோட ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்ககிட்ட புக்கு வாங்கினேன் இல்லையா, 5 புக்ஸு ரத்னப்பேழை புக்கை வாங்கிட்டு உங்கள் வீட்டிலேருந்து பாம்பன் சுவாமி கோயிலுக்கு டைரக்ஷன்ஸ் போட்டோம்.
7 நிமிஷம் தான் காமிச்சது. சரி நாங்க வந்து கோயிலுக்கு போலாம். எங்க எங்க ஹஸ்பண்ட் ஆல்ரெடி அவர் சொன்னாரு, "ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு, பசிக்குது, வீட்டுக்கு போயிரலாம்" அப்படின்னாரு. அப்புறம் புக்க பார்த்துட்டு அவரும், "ஓ! சரி போயிரலாம், கோயிலுக்கு போயிரலாம், கோயிலுக்கு போயிரலாம்" அப்படின்னாரு. நான் டிராஃபிக்ல இருக்கும்போது புக்க சும்மா எதேர்ச்சியா அந்த புக்க அப்படியே பக்கத்த புரட்டி பார்க்கலான்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட்டு பக்கம் வந்தது பாம்பன் சுவாமிகள் புக் பேப்பர் பார்த்து தான் வந்தது. எனக்கு அப்பயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி சுவாமிகள் நம்மள பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்து வந்து அந்த கோயிலுக்கிட்ட போயிட்டோம். போய் கார்ல இறங்கிட்டு டிரைவர் அப்புறம் போயிட்டாரு. எங்களுக்கு அந்த கோயிலுக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம் நாங்க. எங்களுக்கு அது என்ன, எப்படி போறது என்னன்னு தெரியல. சரி உள்ள போனா எல்லாம் கூட்டமா இருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் கூட்டமா இருக்காங்க. நாங்க உள்ள போன உடனே பாம்பன் சுவாமிகளோட அந்த இது இருந்து சமாதி இருக்குது. எங்களுக்கு அதுதான் கோயிலா இல்ல என்ன ஏதுன்னு மேல பார்த்து படிச்சுட்டு இருக்கோம். கையில புக்ஸ் வச்சிருக்கேன். நான் 5 புக்கையும் கையில வச்சிருக்கேன். அந்த புக்கு மேல என் பர்ஸ் வச்சிருக்கேன். அந்த புக்கு வேல்மாறல்ங்கிறது வெளியில தெரியுற மாதிரி இல்ல. அந்த புக்கை என்னோட எப்படி இந்த ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க தூக்கிட்டு போவாங்க அது மாதிரி என்னோட அப்படியே உடம்போட அணைச்சி வச்சுட்டு என் ஹேண்ட் பேக்கையும் வச்சுட்டு என்னோட பர்ஸ் வச்சுட்டு மேல படிச்சுட்டு இருக்கேன். ஒரு சின்ன அம்மா என்னோட வயசுல சின்னவங்க, ஆனா ஒரு யங் லேடி தான். ஒரு பச்சை சாரி கட்டியிருந்தாங்க. சிரிச்ச முகமா வந்து என்கிட்ட வந்து, "ஏம்மா வேல்மாறல் புக்கா எனக்கு ஒன்று தரியா?" அப்படின்னு கேட்டாங்க. "தரீங்களா?" அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு ஒரு செகண்ட் நான் ஹெசிடேட் பண்ணேன்னா, அதை வந்து முருகன் பாதத்துல வச்சு எடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும்ட்டு நான் சொன்னேன், "இப்பதான் உள்ள நுழையிறேன், முருகன்ட்ட வச்சுட்டு கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன்" அப்படின்னு. "அப்படியா? அப்ப ரொம்ப சந்தோஷம், வேண்டாம் வேண்டாம்னாங்க." எங்க ஹஸ்பண்ட், "இல்ல இல்ல நீங்க கேட்டுட்டீங்க, இதை எடுத்துக்கங்க." நானும் உடனே இந்த வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தேன் ஒரு புக்கை. "ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ ஒன்றும் ஸ்ட்ரைக் ஆகல எனக்கு. சரி ஒரு 10 அடி நடந்துட்டு முருகன் சன்னதி கிட்ட போறப்ப எனக்கு என்னவோ அடிக்குது. என்னடா அது இந்த அம்மா வந்து பச்சை சாரி கட்டியிருக்காங்க, புக்கு வாங்குறாங்க. எங்க வீட்டுக்காரர்ட்ட சொல்றேன், "இருங்க இருங்க அந்த அம்மா நிக்கிறாங்களான்னு பார்த்து வரேன்னா" காணோம். எனக்கு இன்னமும் புல்லரிக்குது. வந்தது யாரு தெரியலையே. அந்த அம்மா வள்ளி அம்மாவே வந்து நம்மளோட புக்கு வாங்கிட்டு போயிருக்காங்களா? எனக்கு இன்னமும் என்னால அத அந்த எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல. எனக்கு வார்த்தையால சொல்லவே முடியல. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, வள்ளிமா நேர்ல வந்தே வந்து புக்கு வாங்கிட்ட மாரி இருந்தது. ஏன்னா, அவங்களுக்கு வந்து வேல்மாறல்னு வெளியவே தெரியாத மாரி தான் அந்த புக் வச்சிருக்காங்க. "இது வேல்மாறலா குடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குனது சரி. அதுக்கப்புறம் இவங்க என்னடா இது அவங்க ஒருவேள வள்ளிமாவோ அப்படின்னு நெனச்சு இப்படி திரும்பி பார்க்கும்போது, அவங்க எங்கேயுமே காணோம் கோயில்ல அப்படிங்கிறது, இதுவும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வள்ளிமா அப்படின்னாலே வந்து ஒரு குறப்பெண், ஒரு குறத்தி அப்படிங்கிறது நம்ம மனசுல பதிஞ்சு போன ஒரு விஷயம் ஆக்சுவலி. ஆ இப்போ இத்தன வடிவுல அவங்க வந்துட்டாங்க. கல்யாண பத்திரிக்கையில வந்துட்டாங்க. கனவுல வந்துட்டாங்க. வள்ளி அப்படிங்கிற ஒரு அ என்ன சொல்றது? பேர வச்சு விதவிதமா, விதவிதமா வந்துட்டாங்க. அ ஏன் இந்த குறத்திங்கிற விஷயம் மட்டும் இன்னும் வரல அப்படின்னு நெனச்சுட்டே இருந்தேன். அதே மாரி வந்துருச்சுங்க. இந்த வாய்ஸ கேளுங்க. சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர். நான் வந்து ரத்தின பேழை புக்கு வந்து ரமாதேவி சிஸ்டர்கிட்ட வாங்கிட்டேன். வாங்கி எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஆர்டர் பண்ணேன். அம்மா வீட்டு அட்ரஸ் தான் கொடுத்துருந்தேன். அங்கேருந்து நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வரும்போது நான் எனக்கு வீட்டுக்கு போகும்போது ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படின்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டே போனேன். கையில் வச்சுக்கிட்டே தான் போனேங்க. நம்ம ஸ்கூல் பிள்ளைய வச்சுக்கிட்டு மார்பில் வச்சுட்டு தான் போனேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, நாகம்மாள் கோயில்னு சொல்லி. அங்கே முன்னாடி எங்கள் பிள்ளைய வந்து லேட்டாக போகிறதுனால எங்கள் பிள்ளைய வந்து எனக்கு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போயிருக்காங்க. அங்கே யாரோ ஒருத்தவங்க குறி சொல்கிறாங்கம்மா, ஃப்ரீயாக சொல்கிறாங்கம்மா, வாமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து நடந்து போயிட்டு இருக்கையிலே வந்து கூப்பிட்டாங்க. போய் கேட்டால் அந்த அம்மா சொன்னாங்க, நான் கோயிலில் வச்சுட்டு புக்கு வச்சுட்டேன், புக்கு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அந்த அம்மா சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஆனால் சொல்கிறாங்க, இனிமேல் உனக்கு நல்ல காலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இனிமேல் நல்ல காலம், நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இனிமேல் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நீ எப்படி வந்து தெரியாது, ஆனால் இனிமேல் நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரெண்டாவது உன் கூடயே ஒருத்தர் வந்து உதவியாக இருப்பார், உனக்கு பின்னாடி உதவியாக இருப்பார், உன் கூட உதவியாக இருப்பாருன்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ டக்குனு அது புலப்படலை, தம்பி ஞாபகம் வந்துருச்சு, அவனை தான் இருக்கும்ட்டு. அப்புறம் வீட்டுக்கு போய் தான் டக்குன்னு நினச்சி ஒருத்தர் போது சரி முருகன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. குறி பார்க்கும்போது வந்து நம்ம வள்ளியாக இருக்குமோ, குடும்பப்பெண் தானே வள்ளி அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் டக்கு ஞாபகம் அது நான் ஒரு டெஸ்ட் வைப்போம்னு நினச்சி தான் இது பண்ணேன். ஆனால் அது உண்மையை நினச்சிட்டே வந்து எனக்கு நிரூபிச்சிட்டாங்க. வள்ளியம்மாவும் முருகன் வந்து எனக்கு வந்து நான் இருக்கேன், இந்த புக்கில் நான் இருக்கேன்னு சொல்லிட்டாங்க சிஸ்டர். இது கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்ததுங்க. ஏன்னா இதுதான் எதிர்பார்த்தேன். கண்டிப்பா குறத்தி வடிவில வந்து வள்ளிமா பேசியே தான் ஆகணும். அ அப்படின்னு அது வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அது ரொம்ப சீக்கிரமாவே நடந்துருச்சு. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்தது இப்போ இந்த வாய்ஸ் கேளுங்க. எனக்கு வந்து வந்துற நாம நிஜமாவே முருகனை தான் நினைக்கிறது. வள்ளி தெய்வானை சேர்ந்து முருகன் நினைக்கிறோமே தவிர முருகனை வள்ளியேன்னு நான்லாம் ரொம்ப நினைச்சதெல்லாம் கிடையாது, உண்மையை சொல்லணும்னா. அதனால இப்போ இந்த உங்களுடைய இந்த சின்ன வயசுலயே நீங்க பண்ற இந்த இதெல்லாம் வந்து அனிதாலாம் பண்றதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் பகவானே வள்ளியம்மா உன்னை நினைச்சதே இல்லை, நீ வந்து இந்த புக் மூலமா எனக்கு சீக்கிரம் வந்துடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காகலாம் பண்ணலை. நான் உண்மையான இது இருந்ததுன்னா எனக்கு நீ வந்து நேற்றுக்கு இந்த வீடியோ போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த வள்ளியோட அந்த திருப்புகள் எனக்கு அதை காமிச்சு கொடு, நீ இருக்கைனா நான் உண்மைனா நீ இது பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு
ஸ்லோகம் இப்போ தான் சொல்ல ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் திறந்தேன். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து அந்த வள்ளி வாழின் முனை அந்த பாட்டோட அர்த்தம் சைடும் இந்த ஒவ்வொரு புக்கா இல்லை, முருகனும் வள்ளியுமா நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்குலாம் இந்த அளவு உங்களுக்கு காட்சி கொடுத்து எல்லாம் பண்ணுறா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா உங்களெல்லாம் நினைக்கும் போது. அதுவும் அனிதாலாம் பகவானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவா நீங்கள்லாம். இதில் எனக்கும் ஒரு பாக்கியம் கிடைச்சது. ஏதோ ஒரு அணில் மாதிரி ஏதோ நம்மளால் புக்கை வாங்குறதுக்காகவாவது நம்மளை ஒரு வச்சிருக்காளேன்னு நினச்சினேன். இது மாரி எங்களுக்கு ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா, ஆர்மில நெறைய வரும். ஆக்சுவலி டெய்லியும் வந்து நன்றி சொல்லி பாராட்டி நெறைய பேர் போடுவாங்க. ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கும். அ அதில ஒண்ணு வந்து நான் இங்க சந்தோஷமா ஷேர் பண்ணேன். அடுத்தது இது பாருங்க. ஸோ இந்த சகோதரி வேல்மாறல் அல்லது ரத்தினப்பேழை புக் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து காமாட்சி அம்மனுக்கு வந்து இவங்க பூஜை பண்ணும்போது குங்குமார்ச்சனை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து அப்படியே காமாட்சி அம்மனே தெரியிற மாரி தான் இருந்தது இந்த படத்துல. ஸோ அது அப்படியே வந்து கரும்பு கையில வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அது வச்சுட்டு காட்சி குடுக்குற மாரி இருந்தது. அப்படியே அம்மன வந்து அவங்க பரிபூர்ணமா குங்குமத்துல பார்த்துருக்காங்க. அடுத்து ஒரு சகோதரி பூஜையில சண்முக கவசம் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. 6 தடவ படிக்கணும். அ ஸோ பாப்பா வந்து தண்ணி எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. பாப்பா தண்ணி கொண்டு வந்து குடுத்துருக்காங்க குடிக்கிறக்கு. அதில சிறுவாபுரி முருகனோட திருநீறு போட்டு, அதுக்கப்புறம் தான் அவங்க குடிப்பாங்க போல இருக்கு. ஸோ அது மாரி போட்டுருக்காங்க. அது இப்போ வந்து தண்ணி வந்து அப்படியே சுத்தி இருக்கு. சுத்தி, சுத்தி, சுத்தி வந்து அந்த திருநீர்லாம் வந்து எப்படி வந்து சேர்ந்திருக்குன்னு பாருங்க. அப்படியே இப்போ வேல்மரல் புத்தகத்துல இருக்கிற அந்த வேல் அது கீழ அந்த பூ சுத்தி இருக்கு தெரியுமா? அந்த சுத்துன பூவோட வந்து அப்படியே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதுவும் வந்து ரொம்ப அன்பிலீவபிளா இருந்தது நிஜமாவே. ஓகே. இப்போ வள்ளிம்மா நமக்கு ஒரு சீக்ரெட் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் இருக்கிறதுலயே இதுதான் ஆக்சுவலி. ஒரு படத்துல எப்படி கிளைமாக்ஸ் முக்கியமோ அது மாரி இது. மெயின் மெசேஜ் வந்து இதில தான் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த சகோதரியோட வாய்ஸ் நான் போடுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அ சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. ஸோ இது உலகம் ஃபுல்லா இது ரொம்ப பாப்புலரான ஒரு புக்கு. ஓகேங்களா? ஸோ இது தமிழ்லயும் வந்து ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்து இருக்காங்க ஆக்சுவலா. ஸோ இது ரொம்ப ரொம்ப பாப்புலர். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த அந்த நான் இன்னும் அந்த புக் படிச்சதில்ல. ஆனா எங்க வீட்ல இருக்கு. என் ஹஸ்பண்ட் படிச்சிருக்காரு. அம் அ இப்ப என்னன்னா எங்க இந்த ஸ்டோரி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு வாட்டி என் ஹஸ்பண்ட் வந்து இந்த புக்க வந்து படிச்சுட்டுருக்காரு. நான் வந்து பெட்ல படுத்துட்டே வேல்மாறல் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, வேல்மாறல் சாதாரணமா ஜஸ்ட் வேல்மாறலா எனக்கு போட பிடிக்கவே இல்ல. இல்ல வேற ஏதோ இன்னும் வந்து பயங்கரமா இருக்கணும். அது வந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல் பேக்கேஜா இருக்கணும் அப்படிங்கிறது, ஒரு நாள் வந்து எனக்கு முருகப்பெருமான் நான் கட்டில்ல படுத்திருக்கும்போது உணர்த்துறாரு. என் கட்டில் கிட்ட தான், என் காலு கிட்ட தான் வந்து சேர் போட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அந்த புக்க உட்காந்து படிச்சுட்டுருக்காரு. அந்த புக் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ரெட் கலர்ல இருக்கும். ஆ நான் என்ன பண்றேன், திடீர்னு எனக்கு அப்படியே அடுத்தடுத்து முருகப்பெருமான் எடுத்து குடுக்குறாரு. ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல் பேக்கேஜா இருக்கணும் அந்த புக்கு அப்படிங்கிறாரு. நான் வந்து அ அத உணர்ந்து என்ன சொல்றேன்னா, ஜங்குன்னு குதிக்கிறேன் பெட்ல. ஓகே. அதே திருப்புகழ் புத்தகத்தோட சைஸ் தான். சேம் சைஸ், சேம் 120 பேஜஸ் இல்ல கொஞ்சம் கூட குறைய இருக்கணும். அத்தன வந்து முத்து முத்தான ஒரு ஒரு ஜெம் ஆஃப் த பதிகமெல்லாம் ஒரே புக்ல நம்ம கொண்டு வரோம். இதுதான் வேல்மாறல் புக்கு. ஸோ இப்ப இருக்கிறது நான் யோசிச்சு வச்சிருக்கிறது வேல்மாறல் புக் கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு நான் வந்து என் ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டு என்ன சொல்றேன், அந்த நீங்க இப்ப வச்சிருக்கீங்களே கையில இந்த புக்கு, இது இது மாரி தான் இந்த புக் வந்து ஃபுல்லா ரெட் வித் கோல்டுல இருக்க போகுது. அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கேன். ஓகேங்களா? அந்த ரெட் வித் கோல்டு பர்பிள் ஆன கதை அது வேறன்னு வச்சுக்கோங்களேன். அம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே செம்ம எக்ஸைட்மென்ட். அப்பதான் வந்து வேல்மாறல் புக் இந்த ஒரு ஷேப் எடுக்குது. ஓகே. ஸோ இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த புக்கு, இந்த சீக்ரெட் அப்படிங்கிற புக்கு, ம் அத பத்தி அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்களா? ஸோ அதுல மெயின் கான்செப்ட்டே என்னன்னா, நீங்க இந்த யுனிவர்ஸ் கிட்ட அதாவது இந்த நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அததான் அட்ராக்ட் பண்றீங்க. பாசிட்டிவா நினைச்சீங்கன்னா, பாசிட்டிவான விஷயங்கள் வரும். நெகட்டிவான விஷயங்கள் நினைச்சீங்கன்னா, நெகட்டிவானதா உங்களுக்கே தெரியாம உங்க லைஃப்ல வரும். அதே மாரி நீங்க வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றிபூர்வமா இருந்தீங்கன்னா, அது மென்மேல மென்மேல இன்னும் விஷயங்கள ஈர்த்து ஈர்த்து உங்களுக்கு குடுத்துட்டே இருக்கும். இதுதான் வந்து நான் ஒரு ஒன் லைன்ல சொல்லணும்னா, இதுதான் அது கான்செப்ட். ஸோ இது நெறைய பேருக்கு அந்த விஷயத்த உணர்த்தி, அத வந்து அவங்க அப்ளை பண்ணி, நெறைய பேர் வந்து லைஃப்ல அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால, இந்த புக் வந்து பயங்கர பயங்கர பாப்புலர். தமிழ்லயும் இருக்கு. ஓகே. சரி. இத ஏன் நான் சொல்றேன் அப்டின்னா, இப்ப வந்து சகோதரியோட வாய்ஸ கேளுங்க. அப்புறமா நான் கன்டின்யூ பண்றேன்.
சிஸ்டர் என்னன்னா, இந்த வள்ளி அம்மா வந்து இதுக்கு முன்னாடி நெறைய டைம் என்னோட ஃப்ரெண்டோட பேர் வந்து அம்சவேணி, அம்சவள்ளி. அவ வந்து அடிக்கடி எனக்கு கனவுல வந்துட்டு இருந்தா. அப்ப எனக்கு அது புரியல சிஸ்டர். ஆனா இவங்க வனிதா சிஸ்டர் வந்து இந்த புக் வந்து வள்ளி அம்மை அப்படின்னு சொன்னபோது, ஓகே சரி ஓகேன்னு விட்டுட்டேன். அப்புறம் அன்னைக்கு ரத்தின பேழை புக் வீட்டுக்கு வந்துருச்சு சிஸ்டர். வந்து மிரக்கல் தான், அன்னைக்கும் செம மிரக்கல் தான் சொல்லிட்டு நைட்டு கொஞ்சம் படிச்சுட்டு தூங்கிட்டேன். ஆனா விடிய விளம்பர சிஸ்டர் எனக்கு வந்து எங்களோட கிச்சன்ல ஒரு சேர்ல வனிதா சிஸ்டர் சொன்ன மாதிரி சேர்ல உட்காந்துக்கிட்டு என்னோட அக்கா ஒருத்தர், அவங்க பேர் அம்சவள்ளி, அவங்க உட்காந்து ஏதோ டீ டம்ளர் கையில வச்சு டீ குடிக்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. நீ கீழே எப்படியாவது இந்த 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 மாதிரி மேல வந்து கிரீன் கலர்ல தான் இருந்துச்சு அந்த புக்கு. அதாவது லைட் கிரீன். அவங்க நீங்க இப்ப இன்னைக்கு வீடியோல கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த மேல ஒரு மாதிரி லைட் கிரீனா ஒரு மாதிரி செடி மாதிரி அந்த மாதிரி அதே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி தான். ஆனா அந்த புக்கை வந்து நீங்க கையில கொடுத்து இந்த புக்கை வந்து நான் ஆல்ரெடி சீக்ரெட் புக் படிப்பேன். சீக்ரெட்னா ரகசியம் புக்கு, ரவாண்டா பைரிங் புக் படிச்சுட்டு இருப்பேன். அந்த வந்து ரகசியம் அப்படின்றதுல இருக்கும். அதே மாதிரி இது வந்து இதுதான் சீக்ரெட் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட இந்த சீக்ரெட் புக், இந்த ரகசிய புக்கை படின்னு சொல்றாங்க. எப்படியாவது படிச்சிரு, உன் திறமைக்கும் உன்னோட திறமையான பேச்சுக்கும் இது வந்து அவங்க அப்படி கூட சொல்லல, மரியாதையா சொன்னாங்க. நீங்க உங்களோட திறமைக்கும் உங்களோட திறமையான பேச்சுக்கும் நீங்க இதை வந்து நீங்க படிச்சு எப்படியாவது படிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. வாங்க போங்கன்னு சொன்னது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. அப்ப எனக்கு அது புரியல. எப்படியாவது இந்த புக்கை படிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அடுத்தது பார்த்தா அந்த புக்ல பேஜ்ல பார்த்தா கிரீன் கலர், லைட் கிரீனா அந்த அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த புக்கு. நான் என்கிட்ட இருக்கிற சீக்ரெட் புக் வந்து ரெட் கலர்ல ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருக்குமே, இந்த இந்த சீக்ரெட் புக் வேறையா இருக்கே, கிரீன் கலர்ல இருக்கே அப்படின்னு நினைச்சு நான் கொடுக்குறேன். அப்போ வந்து இல்ல இல்ல இதை நீ படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ரகசியம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சிஸ்டர். இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா அந்த புக்கு வந்து வெள்ளி அம்மாங்கிறத அவங்களே சொன்னாங்க. அதுவும் இல்லாம அவங்க சேர்ல உட்காந்து, வனிதா சிஸ்டர் வந்து சேர்ல உட்கார்ந்து இருந்தாங்கன்னு சொன்னாங்க. என்னோட கிச்சன்ல வெள்ளி அம்மா உட்கார்ந்து இருந்தாங்க. அதையும் அந்த கிரீன் கலர் அந்த புக்குக்கு மேல எனக்கு பர்பிள் கலர் தெரியல, பட் புக்குக்கு மேல லைட் கிரீன் கலர்ல தெரிஞ்சது. அந்த புக் இன்னைக்கு எப்படி அந்த மேல அந்த வீடியோல ஃபுல்லா கொடுத்துருக்கீங்க, கிரீன் கொடுத்து நடுவில் பர்பிள் கொடுத்துருக்கீங்க, அந்த கிரீன் மட்டும் எனக்கு அப்படியே தெரிஞ்சது. இது வந்து அந்த புக்கை வந்து எப்படியாவது படிச்சிருமா, எப்படியாவது படிச்சிருங்க அப்படின்னு என்னை மரியாதையா சொன்னாங்க. அதான் உண்மைதான். கடவுள் உங்களை ரொம்ப தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாரு. முருகன் உங்களை தேர்ந்தெடுத்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ண வைக்கிறாரு. ஸோ இதுதான் மெயின் மெசேஜ். என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நான் முன்னாடி சொன்ன மாரி, என்ன அறியாம வந்து நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி. அதாவது இந்த புக் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் என்னைக்கு முடிவு பண்றேனோ, அன்னைக்கு முடிவு பண்ணும்போது எனக்கு எதிர்த்தாப்லயே வந்து உட்காந்து என் ஹஸ்பண்ட் வந்து சீக்ரெட் புக் படிச்சுட்டு இருக்காரு. அத பார்த்துட்டு இந்த புக் மாரி தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த புக் பார்த்தோனே ஒரு ஜுவல் பாக்ஸ் மாரி இருக்குது. அது மாரி தான் இது வந்து ஒரு ஒரு ரிச்சா இருக்கணும். ஆ ஒரு ஒரு நகை பெட்டி மாரி இருக்கணும். ஏன்னா அத்தன ஒரு ஒரு ரத்தின மணிகளையும் போட்டு நம்ம ஒரு இதுல ஜுவல் பாக்ஸ்ல குடுக்க போறோம். அப்படின்னு சொல்லிட்டு நான் பயங்கர எக்ஸைட்டடா கத்திட்டு இருக்கேன் ஆக்சுவலி. அப்ப வந்து சீக்ரெட் புக் பார்த்து இது மாரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். கடைசியில வள்ளிம்மா அதே சீக்ரெட் புக்க வந்து இதுதான், அதாவது இந்த ரத்தின பேழை அப்படிங்கிறது தான் உங்களுடைய சீக்ரெட் புக் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, அதுல சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, எதை நம்ம நம்புறோமோ அது நடக்கும். பாசிட்டிவா நடந்தீங்கன்னா பாசிட்டிவா நடக்கும். அந்த புக்ல நீங்க வள்ளிம்மா இருக்காங்கன்னு நினைச்சா வள்ளிம்மா இருக்காங்க. முருகப்பெருமான் இருக்காருன்னு நினைச்சீங்கன்னா முருகப்பெருமான் இருக்காரு. தெய்வானையம்மா இருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா தெய்வானையம்மா இருக்காங்க. அந்த புக்க நீங்க நம்புனீங்க அப்படின்னா, அந்த புக் வந்து நிஜமாவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா மாறும். அத முழுசா படிங்க. அல்டிமேட் மெசேஜ் இதுதான். இந்த புக்க முழுசா படிங்க. இது மல்லிமா கிட்டருந்து சகோதரிக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாத்துக்கும் கிடைச்ச ஒரு மெசேஜ் இதுதான். அல்டிமேட்டா வள்ளிம்மா சொல்றது, இந்த புக்க முழுசா படிங்க. அவ்வளதான். அதான் ஒரே மெசேஜ். இது வந்து நமக்கான சீக்ரெட் புக்கு இந்த இந்த புக். அப்படிங்கிற சீக்ரெட்ங்கிறதுங்க சாதாரண புக் கிடையாது. அவ்வளவு பாப்புலர். வள்ளிம்மா வந்து இதுதான் உங்களுடைய சீக்ரெட் அப்படிங்கிறாருங்க. இதுதான் உங்களுடைய சீக்ரெட் புக் அப்படிங்கன்னா, இது அவ்ளோ பாப்புலரான புக்கா இல்லாட்டியும், எவ்ளோ பவர்ஃபுல்லான புக்கா இருந்தா, வள்ளிம்மா வந்து இப்படி ஒரு வார்த்தைய அவங்க சொல்லுவாங்க. நான் ரொம்ப அப்படியே ஒரு ஸ்தம்பிச்சு போன, உறைஞ்சு போன விஷயம் இது ஒண்ணு. அதனால தான் வந்து அந்த சீக்ரெட் புக் வந்து அவர இன்ஃப்ளூயன்ஸ் பாருங்களேன். ஒரு புக்குக்கு ஒரு பவர் இருக்கு. அப்படிதான் திருப்புகழ் புத்தகம், வேல்மாறல் புத்தகம் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, அந்த புக்கு வீட்ல இருந்தாலே ஒரு ஒரு அம்சம், ஒரு பவர். அது எந்த சமயத்துல நம்ம லைஃப்ல எங்க வந்து உதவ போகுதுன்னு நமக்கே தெரியாது. அப்படிதான் வந்து அந்த சீக்ரெட் புக் என் ஹஸ்பண்ட் படிச்சுட்டு இருக்கும்போது, அந்த புக்குக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு பவர் இருக்குது பார்த்தீங்களா? அது அதனுடைய ஒரு இம்பாக்ட் என்கிட்ட இருந்தது. அந்த முடிவ நான் எடுக்கும்போது, அவர் படிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கிறது நான் வந்து இப்ப ரொம்ப ஃபீல் பண்றேன். நான் சொன்ன என்னை அறியாம சொன்ன வார்த்தையும், இந்த புக்கு தான் மாரி தான் இருக்க போகுது அப்படின்னு நான் சொன்னதும், இப்போ சகோதரிக்கு வந்து இந்த கனவும் சொல்ல வார்த்தைகளே இல்ல. இதெல்லாம் நமக்கு கொஞ்சூண்டு புரியுது. ஆக்சுவலா புரியாத விஷயங்கள் நெறைய இருக்கு. தெய்வங்களுடைய அந்த சூட்சுமங்கள்லாம் வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு சக்தி கிடையாது. ஸோ இன்னும் வள்ளிமா என்னென்ன திருவிளையாடல்கள்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத போக போக பார்ப்போம். அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.